உங்கள் சிந்தனைக்கு ஊசாவின் மரணத்திற்கான காரணங்கள் என்ன? பல்வேறு மொழியாக்கங்களில் ஊசாவின் துணிவு, பயபக்தியற்ற செயல், ஊசாவின் தவறு என்று பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த காணொளியில் அவனது மரணத்திற்கான அடிப்படையான காரணங்களை அறிந்து கொள்ளலாம். இவ்வளவு கொடுமையான தண்டனை ஊசாய்க்கு தேவைதானா? இந்த தண்டனையை எப்படி தவிர்த்து இருக்கலாம்? இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் ஆவிக்குரிய பாடங்கள் என்ன? இந்த காணொளியில் இதற்கான விடையை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நமது இரட்சகராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்ற தலைப்பில் என்னுடைய செய்தியை கிரமமாக கேட்டு வர உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்னவென்றால், ஊசாவின் மரணத்திற்கு என்ன காரணம்? ஊசாவை ஏன் ஆண்டவர் சடிதியில் அவனை அடித்து கொன்றார்? அதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன? அவன் மீது ஏதாவது தவறு இருக்கிறதா? இது போன்ற பல காரியங்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த சம்பவம் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், 2 சாமுவேல் புத்தகம் 6வது அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களில் இந்த சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கலாம். இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்றால், தேவனுடைய பெட்டி என்பது ஏறக்குறைய 75 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசரிப்பு கூடாரத்தில் இல்லை. அந்த பெட்டி கடைசியாக அபினதாபின் வீட்டில் அந்த பெட்டி காணப்பட்டது. அந்த பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வருவதற்காக தாவீது ஒரு 30,000 பேரை கொண்ட ஒரு குழுவை எடுத்துக்கொண்டு அந்த அபினதாபின் வீட்டில் இருந்து அந்த தேவனுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு வருகின்ற வேளையில் அந்த வண்டியில் ஏற்றப்பட்ட மாடு மிரண்டதினால் அபினதாபின் மகனான ஊசா அதை தடுத்து நிறுத்தும்படியாக அந்த தேவனுடைய பெட்டியை தொட்டான். இதனால் கர்த்தர் கோபமடைந்து அவனை அடித்தார் என்று பார்க்கலாம். இதுதான் நடந்த சம்பவம். அதாவது தேவனுடைய பெட்டி கீழே விழுந்து விடுமோ என்கிற பயத்தில் அபினதாபின் மகனான ஊசா அதை தடுத்து நிறுத்துவதற்காக அந்த பெட்டியை தொட்டான். அதனால் தேவன் அவனை அடித்தார் என்று பார்க்கலாம். இந்த ஒரு நிகழ்வை மேலோட்டமாக நாம் பார்க்கும் பொழுது, தேவன் இந்த காரியத்தில் அநீதியாக ஏதாவது செய்துவிட்டாரோ, அவன் மீது எந்த தவறும் இல்லையே என்று எண்ணுகிற ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஆனால் அப்படி அல்ல. தேவன் எதையுமே நியாயத்தின்படி, தம்முடைய சட்ட திட்டங்களின்படி, தான் சொன்ன கற்பனைகளின்படிதான் நியாயம் தீர்ப்பார் என்பதை நாம் முதலில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். எனவே இந்த நிகழ்வுடைய முழு பேக்ரவுண்ட் என்ன என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். தேவனுடைய பெட்டி என்பது எப்பொழுது இஸ்ரேல் மக்களை விட்டு கடந்து போய்விட்டது என்றால், பிரதான ஆசாரியனாயிருந்த ஏலியுடைய இறுதி காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் பெலிஸ்தியர்களோடு போராடினார்கள். அந்த போராட்டத்தில் அவர்கள் இந்த தேவனுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு போர்க்களத்துக்கு சென்றார்கள். அந்த போர்க்களத்தில் இந்த தேவனுடைய பெட்டியை கொண்டு சென்றால் தங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்கிற அந்த நம்பிக்கையில் தேவனுடைய பெட்டியை போர்க்களத்துக்கு எடுத்து சென்றார்கள். ஆனால் அந்த போர்க்களத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பெறவில்லை. மாறாக பெலிஸ்தியர் மாபெரும் வெற்றி பெற்று தேவனுடைய பெட்டியை கைப்பற்றினார்கள். கைப்பற்றிய அவர்கள் அந்த தேவனுடைய பெட்டியை தங்கள் ஆராதிக்கின்ற அந்த விக்கிரகங்களுக்கு முன்பாக வைத்துவிட்டு சென்றார்கள். ஆனால் மறுநாள் பார்த்தபோது அந்த விக்கிரகம் தலைக்குப்பராக விழுந்து கிடந்ததை பார்த்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். எனவே அந்த தேவனுடைய பெட்டியை அவர்கள் அதிக நாள் தங்களுக்குள் வைத்திருக்க விருப்பப்படாமல் அந்த தேவனுடைய பெட்டியை ஒரு மாட்டு வண்டியில் ஏற்றி இஸ்ரவேல் தேசத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். கடைசியாக அந்த தேவனுடைய பெட்டி எங்கே தங்கியிருந்தது என்றால், அபினதாபின் வீட்டில் தங்கி இருந்ததாக 2 சாமுவேல் புத்தகம் 6வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த தேவனுடைய பெட்டி என்பது ஏறக்குறைய ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து எடுக்கப்பட்டு 75 வருடம் ஆகிவிட்டது. இந்த காலகட்டத்தில் தான் தாவீது மொத்த இஸ்ரவேல் தேசத்துக்கான ஒரு ராஜாவாக தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு முடிசூடப்பட்டான். அப்பொழுது அவனுக்குள்ளே ஒரு வாஞ்சை இருந்தது. அவன் தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட விரும்பினான். அதற்காக அபினதாபின் வீட்டில் உள்ள அந்த தேவனுடைய பெட்டி எடுத்துக்கொண்டு எருசலேமில் தான் உருவாக்கியிருந்த அந்த கூடாரத்தில் வைத்துவிட்டு பின்பு தேவாலயத்தை கட்டலாம் என்கிற ஒரு வாஞ்சையோடு அவன் காணப்பட்டான். அதற்காகத்தான் அவன் ஒரு 30,000 பேரை தெரிந்து கொண்ட ஒரு கூட்டத்தை எடுத்துக்கொண்டு அந்த அபினதாபின் வீட்டில் இருந்து அந்த பெட்டியை புதிய ஒரு மாட்டு வண்டியில் ஏற்றி அவர்கள் அந்த பெட்டியை கொண்டு வந்தார்கள்.
அப்படி கொண்டு வருகிற வேளையில்தான் இந்த சம்பவம் நடந்தது. 2 சாமுவேல் புத்தகம் 6வது அதிகாரம் 6, 7. அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் மூண்டது. அவனுடைய துணிவு நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். இங்கு என்ன நடந்தது என்றால், அவர்கள் இந்த பெட்டிக்கு முன்பாக பெருந்திரளான இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடல் பாடல் பாடி ஒரு மிகுந்த சந்தோஷத்தோடு சென்று கொண்டிருக்கும் பொழுது, அதனால் மாடு மிரண்டு போய் தேவனுடைய பெட்டி கீழே விழுகின்ற ஒரு சூழ்நிலையில் அமினதாவின் மகனான ஊசா அதை தடுத்து நிறுத்தும்படியாக அந்த பெட்டியை தொட்ட போது தேவன் ஊசாவை அடித்துக் கொண்டதாக பார்க்கலாம். இதற்கான காரணம் என்ன? இரக்கமுள்ள தேவன், நீதி உள்ள தேவன் இந்த ஒரு மிகப்பெரிய தண்டனையை ஒரு சின்ன குற்றத்துக்காக ஊசாவுக்கு வழங்குவாராம். இதுதான் நம் எல்லோருடைய மனதிலும் ஏற்படக்கூடிய ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை இப்பொழுது நாம் தெளிவாக பார்க்கலாம். முதலாவது நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இந்த நிகழ்வை நாம் எதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால், முதலில் ஆசரிப்பு கூடாரம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அந்த நாளில் தேவனுடைய மகிமை ரொம்ப நெருக்கமாக காணப்பட்டு மக்கள் எல்லாரும் அதை கண்டுகளித்தார்கள். அந்த வேளையில் ஆரோனுடைய மகனாக இருந்த நாதாபும் அபியும் தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு நெருப்பை எடுத்துக்கொண்டு தேவனுக்கு தூபம் காட்ட முயற்சித்தார்கள். அதனால் தேவன் அவளை சடுதியாக அடித்துக் கொண்டார். அந்த நிகழ்வையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். தேவனுடைய தண்டனை சில நேரங்களில் இம்மீடியட்டா எல்லாருக்கும் முன்பாக வெளியரங்கமாக காணப்படும். இதை ஏன் என்று பார்க்கும்போது இதுக்கு ஊசா மட்டும் காரணம் என்று எடுத்துக்கொள்ளக் கூடாது. இதை பற்றி தெளிவாக பார்க்கும் பொழுது ஒரு சில வேத பண்டிதர்கள் சொல்லுகின்ற கருத்து என்னவென்றால், இந்த காரியத்தில் தாவீது மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதாக கூறுகிறார்கள். எப்படி என்றால், எல்லா காரியத்திலும் போருக்கு செல்லலாமா வேண்டாம் என்று எல்லா காரியத்திலும் தேவனிடத்தில் விசாரிக்கிற தன்மை கொண்ட அந்த தாவீது இந்த காரியத்தில் தேவனுடைய பெட்டியை எடுத்து கொண்டு வருவதை பற்றி அவன் கர்த்தரிடத்தில் விசாரிக்கவில்லை. அப்படி விசாரித்திருந்தால் அவனுக்கு தேவன் தெளிவான வெளிப்படுத்தலை, அறிவுரைகளை, ஆலோசனைகளை கூறியிருப்பார்கள். எப்படி என்றால், இந்த தேவனுடைய பெட்டி எப்படி எடுக்க வேண்டும் என்பதை பற்றி எண்ணாகம புத்தகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனுடைய பெட்டியை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரும்போது அதை யார் எடுத்து செல்ல வேண்டும், யார் அதை தூக்கி சுமக்க வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக நாம் அதில் பார்க்கலாம். 4:15 பார்க்கும் பொழுது, பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பணிமுட்டுகளையும் மூடி தீர்ந்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வரக்கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே. கோகாத்தியர் தான் அந்த தேவனுடைய பெட்டியை சுமக்க வேண்டும். அவர்கள் கூட அந்த பெட்டியை சுமக்கின்ற வேளையில அந்த பெட்டியை தொடக்கூடாது. ஏனென்றால் அது தேவனுடைய பிரசன்னம் இருக்கின்ற ஒரு இடம். தேவன் சிம்பாலிக்காக அந்த இடத்தில் இருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகம் இருக்கின்ற ஒரு இடமாக தேவனுடைய பெட்டி காணப்படும். அதனால் அதை யாரும் தொடக்கூடாது. அதை தூக்கி சுமப்பதற்காக அதற்கென்று கோகாத்தியர் என்கிற ஒரு லேவி கோத்திரத்தில் ஒரு பிரிவை தேவன் முன்குறித்து வைத்திருந்தார். அவர்கள்தான் ஒரு இடத்திலிருந்து ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த பனிமூட்டுகளை செல்லும் போது அவர்கள் மட்டும்தான் சுமக்க வேண்டும். அந்த பரிசுத்த பொருட்களை மற்ற யாரும் தொடக்கூடாது, தொட்டால் சாவார்கள் என்று தெளிவாக எண்ணாகம் 4:15 சொல்லப்பட்டிருக்கு. இப்படி தெளிவான வழிமுறைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, ஒருவேளை தாவீது கர்த்தரிடம் ஆலோசனை கேட்டிருந்தால் இந்த காரியங்களை தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தி இருப்பார். ஆனால் தாவீது இதை பற்றி எந்த ஒரு கருத்தையும் தேவனிடத்தில் விசாரிக்கவில்லை. இது ஒரு மிக முக்கியமான பணி. 75 ஆண்டுகள் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகி இருந்தாலும் அதை கொண்டு வருகிற போது அதை ஒரு ப்ரொசீஜராக செய்ய வேண்டும்.
வேதம் என்ன கட்டளையிட்டிருக்கிறதோ அதன்படி அந்த பெட்டியை சுமந்து எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும். ஆனால் இந்த நடைமுறை பின்பற்றப்படவில்லை. ஏனோ தானோவென்று ஒரு அவசர கதியில் தாவீது இந்த காரியத்தை செய்ததாகத்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இதற்கு முன்பாக தேவனுடைய பெட்டியை திறந்து பெட்டியில் என்ன இருக்கிறது என்பதை பார்த்தபடியினாலே தேவன் சிலர் அடித்ததாக பார்க்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 6:19 பார்க்கலாம். ஆனாலும் பெர்ஷிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். பெட்டியை திறந்து பார்த்ததுக்கு தேவன் அவளை அடித்ததாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும் பொழுது இந்த பெட்டியை கவனமாக அவர்கள் கையாண்டு அந்த பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய தப்பு. அடுத்ததாக பார்க்கும் பொழுது தேவனுடைய பெட்டியை மாட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு வருவது என்பது அது புறஜாதிகள் பின்பற்றுகின்ற ஒரு மெத்தட், ஒரு பாணி. அது தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்கள் அதை பின்பற்றக்கூடாது. அந்த தேவனுடைய பெட்டியை சுமப்பதற்கென்று ஒரு லேவியர் கூட்டம் இருக்கிறது. அவர்கள்தான் அந்த பெட்டியை சுமக்க வேண்டும். பெட்டியை சுமக்கும் போது அதை தொடக்கூடாது. இதுல முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், இந்த அபினதாபின் மகனான ஊசாய்க்கு ஏன் இந்த தைரியம் வந்ததென்றால், தேவனுடைய பெட்டி அவனுடைய வீட்டில் இருந்த காரணத்தினாலே அதை ஒரு அலட்சியமாக எண்ணிருக்கலாம். நம்ம வீட்டில் இருந்த பெட்டி தானே என்று அதை பற்றி உள்ள ஒரு பயம் அவனுக்கு இல்லாமல் போனதுனாலே அவன் அவசரப்பட்டு கையை நீட்டி அந்த பெட்டியை தொட்டான். இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். இதே தேவனுடைய பெட்டியை பெலிஸ்தேயர்களும் தொட்டார்கள். ஆனால் தேவன் அவர்களை தண்டிக்கவில்லை. என்றால் தேவனுடைய பெட்டி எப்படி சுமக்க வேண்டும் என்பதை பற்றியுள்ள வழிமுறைகள் அவர்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. இக்னரன்ஸ் ஆஃப் லா, அதனுடைய அடிப்படையில் தேவன் பெலிஸ்தேயர்கள் தேவனுடைய பெட்டியை தொட்டாலும் கூட தேவன் அவர்களை தண்டிக்கவில்லை. ஆனால் தேவனுடைய சட்ட திட்டங்களை அறிந்த யூதர்கள் அதை தொடும்போது அதற்கேற்ற தண்டனையை தேவன் அளிக்கிறார். இன்னும் ஒரு காரியத்தை கூட பார்க்க வேண்டும். இந்த அபினதாபினுடைய புத்திரர்களான ஊசாவும் அகியோவும் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்று வேத வசனத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. அபினதாபும் அவனுடைய 2 குமாரர்களும் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. குறிப்பாக ஊசா லேவியர் என்று எந்த இடத்துல வேதத்தில் சொல்லப்படவில்லை. அப்படி இருக்கும் பொழுது கோகாத்தி சுமக்கக்கூடிய அந்த பெட்டியை லேவியர் அல்லாத அபினதாபின் மகனான ஊசாய் தொட்டது மிகப்பெரிய தவறு. இதுவும் ஒரு மிக முக்கிய தவறு என்று நாம் பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், அப்படியே அந்த தேவனுடைய பெட்டியை நெருங்கினாலும் கூட அதை தொடக்கூடாது. நெருங்குவதற்கும் கோகாத்தியர் தான் அந்த தேவனுடைய பெட்டியை நெருங்க வேண்டும். நெருங்கினாலும் கூட அதை தொடக்கூட யாருக்கும் உரிமை கிடையாது. கோகாத்தியர்களே தேவனுடைய பெட்டியை தொடக்கூடாது. அப்படி இருக்கும் போது கோகாத்தியர் அல்லாத அபினதாபின் 2 பிள்ளைகள் ஒருவன் ஊசா தொட்டது மிகப்பெரிய தப்பு. இவைகள்தான் ஊசாவுடைய மரணத்துக்கான மிக முக்கியமான காரணங்கள். ஊசாவின் செயலை குறித்து பல்வேறு மொழிபெயர்ப்புகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஊசாவினுடைய துணிவு, பயபக்தியற்ற செயல், ஊசாவின் தவறு என்று பல்வேறு வார்த்தைகளால் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த ஊசாவினுடைய மரணத்திற்கு 4 காரணங்கள். 1, தாவீது தேவனுடைய பெட்டியை கொண்டு ஒரு சம்பந்தமாக கர்த்தரிடத்தில் விசாரிக்கவில்லை. அடுத்தது, என்னாகும் புத்தர் சொல்லப்பட்ட அந்த வழிமுறைகளை பின்பற்றி தேவனுடைய பெட்டியை கொண்டு வர வேண்டும். அந்த காரியத்தை தாவீது செய்ய தவறிவிட்டான். 3வது, அந்த தேவனுடைய பெட்டியை மாட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு வரக்கூடாது. அதை கோகாத்தியர் அதை சுமந்து கொண்டு வர வேண்டும். இறுதியாக அதை சுமப்பதற்கென்று அந்த கோகாத்தியர் தான் அதை சுமக்க வேண்டுமே தவிர அபினதாபின் மகனான ஊசாவும் அகியாவும் இந்த காரியத்தில் முன்னின்று நடத்தி இருக்க கூடாது. ஊசா அதை தொட்டிருக்க கூடாது. இவைகள்தான் ஊசாவின் மரணத்துக்கான அடிப்படை காரணங்கள். இனி இந்த சம்பவங்கள் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், தேவனுடைய ஊழியத்தை தேவன் சொன்ன மெத்தடுபடி செய்ய வேண்டும். காட்ஸ் ஒர்க் should be done in God's way என்று சொல்வார்கள். தேவன் எந்த முறைமையின்படி செய்ய சொல்கிறாரோ அந்த முறைமையின்படி நாம் நம்முடைய பணியை செய்ய வேண்டும். அது தேவனுடைய ஊழியமாக இருந்தாலும் நல்ல நோக்கத்தோடு செய்யப்பட்டதாக இருந்தாலும் கடவுளுடைய வழிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். அடுத்ததாக
மனித முயற்சிகளை கொண்டு கடவுளுடைய வழிமுறைகளை ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது, சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. நம்முடைய முயற்சிகள் என்பது வேறு, கடவுளுடைய வழிமுறைகள் என்பது வேறு. நம்முடைய வழிமுறைகள் மூலம் தேவனுடைய திட்டங்களை நாம் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. அடுத்ததாக, அந்த தேவனுடைய பெட்டி என்பது தேவனுடைய மகிமைக்கு சமானம். அதை நாம் தொடக்கூடாது. தேவனுக்கு வர வேண்டிய கனம், மகிமை இவைகளில் அணு அளவு கூட நாம் அதை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க கூடாது. We should not touch the glory of God. இறுதியாக, அந்த தேவனுடைய பெட்டியை யார் சுமக்க வேண்டும் என்றால், யார் குவாலிஃபைடா இருக்காங்களோ அவங்க தான் சுமக்கணும் என்று சொல்லப்பட்டு, என்ன அர்த்தம் என்றால், தேவனுடைய பணியை யாருக்கு எந்த பணி ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள்தான் அதை செய்ய வேண்டுமே தவிர, நமக்கு கொடுக்காத ஒரு பணியை நாம் செய்யக்கூடாது என்பதும் இதன் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் பண்ணுங்க. யூடியூபில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.